இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் புதிய நாளை, புதிய மாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஆச்சரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இதுவரைக்கும் எதிர்பாராத காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள். புதிய காரியங்கள், புதிய துவக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். தேவன் புதுமைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த வசனத்தை இயேசு சொல்லும் பொழுது ஒரு ஆட்டு மந்தையை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆடுகளை திருடுவதற்கு திருடன் வருகிறான். அவன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் மெய்ப்பன் எதற்கு வருகிறார் அப்படின்னா, அந்த ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு வருகிறார். இயேசு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணமான ஜீவனாக, ஜீவன் சொல்லும் பொழுது வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறார். அது பரிபூர்ணமாக இருக்கும்படிக்கு தான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார். திருடன் முதலாவது திருடுகிறான். அப்போ திருடுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஏதோ இழக்கப்பட்டு இருக்கிறது, காணாமல் போயிருக்கிறது. அப்போ மீண்டுமாக அதை மீட்டு தருகிறது தான் மெய்ப்பனுடைய வேலை. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மீட்டு தருகிறார். எதெல்லாம் திருடப்பட்டதோ அவைகள் எல்லாம் மீட்டு நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். ரெண்டாவது, திருடன் கொல்ல வருகிறான். அந்த இடத்துல ஜீவனை அழிக்க வருகிறான். ஒரு ஆடு உயிரோடு இருப்பதற்கும் மரித்து போய் இருப்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ அந்த நிலைமையிலிருந்து மாற்றுவது ஜீவன் தான். தேவன் கொடுக்கிற ஜீவன் தான் அந்த மரணத்திலிருந்து அதை மீட்டெடுக்கும். இப்போ இந்த இடத்துல தேவன் உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் மரித்த பல சூழ்நிலைகள் இருக்கும். அந்த நிலைகளில் இருந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை தந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அப்போ இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கிற சூழ்நிலை போல நீங்கள் நினைக்கிறீங்களோ அவைகளுக்கு தேவன் ஜீவனை தருகிறார். அதுவும் அவருடைய ஜீவனை தருகிறார், பரிபூர்ண ஜீவனை தருகிறார். மூன்றாவது காரியம், திருடன் அழிக்க வருகிறான். அழிவை கொண்டு வருகிறது பிசாசு தான், சத்துரு தான். தேவன் எல்லாவற்றையும் படைக்கிற தேவன், உருவாக்குகிற தேவன், சிருஷ்டிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதெல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். அவர் புதிதாக படைக்கிறார், சிருஷ்டிக்கிறார் என்று சொல்லுகிறார். எதெல்லாம் திருடன் நம்முடைய வாழ்க்கையில் திருடினானோ, கொன்றானோ, அழித்தானோ அவைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக ஜீவனாக தேவன் மாற்றப் போகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மீட்பு, தேவனுடைய உயிர்ப்பு, தேவனுடைய படைப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் இயேசு இழந்தவைகளை மீட்கிறவர், இறந்தவைகளை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை படைக்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் வருகிற நாட்களிலும் செய்ய போகிறார். அதுதான் இயேசு சொல்லுகிற பரிபூர்ண ஜீவனாக இருக்கிறது. அந்த ஜீவனில் உங்களை வாழும்படிக்கு தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார், இனியும் நடத்தப் போகிறார். ஆகவே அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள்.